நாம் இன்று ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். 6ஆம் திகதி ஜுல்ஹிஜ்ஜாவுடைய குறை 29. 6ஆம் திகதி சனிக்கிழமை நாளை நாம் புது வருடத்தை அடைய போகிறோம். முஹர்ரமுடைய மாதம் பிறை தென்படாத பட்சத்தில் 7ஆம் தேதி மாலை நாம் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இஸ்லாமிய 12வது மாதம் அதனுடைய 30 நாளை பூர்த்தி செய்தவர்களாக நாம் முஹர்ரமை ஆரம்பிப்போம். கண்ணியமானவர்களே, இந்த வருடம் 1445, அடுத்த வருடம் 1446, 1445 ஹிஜ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து 13 வருடங்கள் கடுமையான சோதனைகளுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்த வருடம்தான் இன்றைக்கு 1445 வருடங்களாக பூர்த்தியாகும். இது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது நாம் இந்த வருடம் 12 மாதங்களை அடைஞ்சிருக்கிறோம். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி என்று கடைசியாக ரமதான், ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, இந்த 4 மாதங்களை நாம் கழித்துட்டு இந்த 12வது மாதத்தில் இறுதி நாட்களில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா 7ஆம் திகதி நாட்டில் புரை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது சரியான முறையில் சாட்சிகள் அடிப்படையில் வரும் பொழுது அதனுடைய தீர்மானங்கள் எடுக்கப்படும். அடுத்த 1446ஐயும் நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்களோட வயசில் ஒன்று கூடுகிறது. நாங்களும் அல்லாஹ்வோட நெருங்கிக் கொண்டே இருக்கிறோமா என்பதை கவனிப்பது மிக அவசியமாக இருக்கும். சென்ற நாட்களில் நான் பார்த்த ஒரு சின்ன படிப்பினைக்குரிய ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹாரூன் ரஷீத் என்பவர், அவர் ஒரு பெரிய அரசர். அவர் ஈராக்கில் பார்த்து சொல்லுவாராம், மலையை நீ எங்கே பெய்ஞ்சாலும் பரவாயில்லை, அது ஏண்ட பூமியில் தான் பெய்யுது. அல்லாஹ் அப்படி ஒரு ஆட்சி அவர். அவர் ஒரு நாள் போகும்பொழுது பஹ்லூல் என்ற ஒருவர் பஜாரில் உட்கார்ந்து ஏதோ கீழே என்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறார். கடத்தெருவில் இருக்கிறார். கேட்டார், பஹ்லூல் நீங்கள் என்ன இங்கே செய்றீங்கன்னு கேட்டார். அவர் யானையில் பிரயாணமாக இருந்தார். கம்பீரமாக ஒரு அரசராக பிரயாணிப்பார். அவர்கிட்ட போயிட்டு கேட்டோன்னே அவர் சொன்னாரா, நான் மக்கள் அல்லாஹ்வுடையும் அல்லாஹ் மக்களையும் இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். மக்களுக்கு சொல்கிறேன், பஜாரில் கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்று சொல்கிறேன். ஆனால் மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் வா வா வான்னு அழைக்கிறான். அதுதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி என்று சொன்னார். மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் இணைக்க பார்க்குறேன். பஜாரில், வியாபாரத்தில், தொழிலில், துனியாவில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று ஒதுங்குகிறார்கள். ஒரு காலம் கழிஞ்சிருச்சு. அரசர் இன்னொரு முறை இந்த மனிதரை, பெரிய மனிதரை பார்க்கிறார். அவர் கபர்கிட்ட உட்காந்துக்கிறார். இப்போ மறுவாலும் அவர் இறங்கி போய் அந்த பஹ்லூல் இடத்துல கேட்கிறார், இங்க என்னப்பா செய்றீங்க? அவர் சொன்னார், அதே வேலை தான் செய்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தொடர்பை மக்களோட ஏற்படுத்த விரும்புகிறேன். இப்போ இந்த கபரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, எங்களை இணைங்களே, அல்லாஹ்வோட சேர்த்து விடுங்களே. அல்லாஹ் சொல்கிறான், இப்போ நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களோட வாழ்க்கை. நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தொட்டு பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த உள்ளச்சத்தை, பயத்தை, அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பை, ஈமானிய உறுதியை, தக்வாவுடைய உச்சக்கட்டத்தை, தௌபா இஸ்திக்ஃபாரை நன்றியுள்ள உள்ளங்களாக அல்லாஹ் எங்களை மாற்றி நாங்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ற கூட்டத்தில் ஆகிக்கொள்ள வேண்டும். முஹர்ரமுடைய மாதம் வரும் பொழுது அது அந்த ஷஹ்ருல்லா முஹர்ரம் என்று சொல்லுவாங்க. அஃப்தலு சியாம் பாத ரமதான், ரமதானில் பிறகு வரக்கூடிய 10 நாட்கள் எப்படி ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் ஆக சிறப்பானதோ அதே போலதான் இந்த முஹர்ரமுடைய 10 நோன்புகளும் வரக்கூடிய சிறப்பானது. முஹர்ரமுடைய மாதம் அங்கு நிரூபிக்கப்படும் பொழுது ஷஹருல்லாஹ் முஹர்ரம் என்று சொல்கிறார். அந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்த அந்த ஆஷூராவுடைய நோன்பு, 10வது நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டமும் பாதுகாக்கப்பட்ட நாள். ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா தண்டிச்சார். அப்போ உலகத்தில் இந்த மாதங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த நாள்களை நாங்கள் மனசுக்கு எடுத்து, யா அல்லாஹ் எங்களுக்கும் உலகத்தில் முஸ்லிம்களுக்கும் இந்த நிலைமையை நீ சீராக்கித்தான்னு கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வரலாறுகளை உலமாக்கள் பொதுவாக படிப்பதுண்டு. அதில் எங்களுக்கும் பல கிரந்தங்கள், வரலாறு எழுதப்பட்ட கிரந்தங்களை நாங்களும் வாசிக்கிறது. அதில் 20 பாகம் 30 பாகம் அல் பிதாயா வன் நிஹாயா, உலகம் ஆரம்பிக்கிறது இறுதி வரைக்கும் பல இதுகளை எழுதியிருக்கிறார். அதில் எழுதுவார்கள் இந்த தாத்தாரிகள் எப்படி முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். முஸ்லிம்கள் ஆட்சியா பணத்தால செல்வத்தால அதிகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மமதையோட, கோபத்தோட, அவர்களுடைய அகம்பாவத்தோட, அல்லாஹ்வை மதிக்காம, ரசூலை மதிக்காம அவர்கள் சுயநலமாக வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பயங்கரமாக தண்டிக்கிறார். அந்த வரலாறு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இது நான் இரத்தத்தால் எழுத வேண்டிய வரலாறுன்னு சொல்கிறார்கள். கண்ணியமான்களே, இந்த உலகத்தில் 2 பில்லியன் உலகத்தில் முஸ்லிம்கள் அல்லது 1.5 பில்லியன் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தும் இந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய, கஸாவில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்து இருந்தும் கூட ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதலாவது அல்லாஹ் இடத்துல நாங்கள் இஸ்திக்ஃபார், தௌபா செய்ய வேண்டும். அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் மன்றாடி துஆ செய்யணும், உள்ளத்தால் துஆ செய்யணும். அல்லாஹ் இந்த அட்டூழியத்தில், கொடுமையில், அநியாயத்திலிருந்து முஸ்லிம் உம்மா வெளியாக்க வேண்டும். எப்படி இந்த முஹர்ரமுடைய காலம் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் நீங்கள் எல்லாரும் நோன்பு நோற்று, யா அல்லாஹ் எப்படி இந்த ஃபிரௌனை நீ அழித்தாயோ, யா அல்லாஹ் அது போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஃபிரௌன்களுக்கு நீ ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல நாங்கள் மன்றாட வேண்டும். ஆக முஹர்ரமுடைய மாதம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞாபகத்தை இருக்கிறது. 2வது மாதம் சஃபருடைய மாதம். அந்த சஃபருடைய மாதம் 2வது மாதமாக கருதப்படுகிறது. இது முஹர்ரத்துக்கு அடுத்த மாதம். சிலர் இதை பீடை, ஒரு தர்த்தினியமான மாதம் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் அது இந்த மாசத்துல நடந்துச்சு. நபியோங்க திருமணம் இந்த மாசத்துல நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 2 இந்த சஃபர் மாதத்தில் தான் மணமுடித்தார்கள். ஆக சஃபருடைய மாதம் தர்த்தினியமான மாதம் அல்ல, அது பீடைக்குரிய மாதம் அல்ல, அது இஸ்லாமிய ஒரு வரலாறை உள்ளடக்கிய மாதம். அதை தொடர்ந்து வருகிறது 3வது மாதம், ரபி உனில் அவ்வளுடைய மாதம். ரபி உனில் அவ்வல் என்று சொல்றது. ரபி உனில் அவ்வல் இந்த மாசத்துக்கு சரியான மொழிச்சு. இதில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பிறக்க வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவுக்கு. அதை இந்த 3வது மாசத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் மஸ்ஜித் குபா, அது ஹிஜ்ரி 1வது ஹிஜ்ரியில் கட்டப்பட்டது. அதுவும் இந்த சஃபருடைய மாசத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவருடைய மகள் உம்மு குல்தூமை திருமணம் முடிக்கிறார்கள். அது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு.
அதுவும் இந்த மாதத்தில் இடம்பெறுகிறது. ரபியுல் அவ்வல் நபி அவர்கள் பிறந்த, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தும், எப்படி அவர்கள் பிறந்தார்களோ அவர்களுடைய வஃபாத்தும் இதில் தான் இடம்பெறுகிறது. இதில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது கலீஃபாவாக ஆக்கப்படுகிறார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள் ரபியுல் அவ்வலுடைய அந்த 3வது மாதத்தில். அங்குதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது ரஜபுடைய மாதம். நான் இது சம்பந்தமாக விரிவாக ஒரு ஹுத்பாவை ரஜபுடைய மாதம் இந்த வருடத்தில் நான் இங்கு செய்திருக்கிறேன். ரஜப் ஹபஷா எத்தியோப்பியாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத் நிகழ்ந்தது. அது 5ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைச்சு. அல்லாஹ் தஆலா இந்த ரஜபுடைய மாசத்துல தான் இஸ்ரா மிஅராஜுடைய அந்த நிகழ்வை, அது 10வது நபித்துவத்துடைய வருடத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்திஸ், பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் ஹராம், அது கிப்லா உடைய மாற்றம் 2வது ஹிஜ்ரில் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் சஹாபாக்கள் மக்கால மதீனால பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தான் 17 மாசங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். ஹபஷா நாட்டு மன்னர் நஜாஷி அவர்கள் ரஜபுடைய மாசத்தை தான் வஃபாத் ஆகிறார்கள். காயிப் மறைவான ஜனாசா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் சுன்னத்தாக்கினார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உம்மத்துடைய 5வது கலீஃபா என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் 101ஆம் ஹிஜ்ரில ரஜபுடைய மாசத்தை தான் வஃபாத் ஆகிறார்கள். கண்ணியமான்களே, ஒரு பெரிய ஒரு வரலாறு படைத்த ஒரு மனிதர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் எல்லாரும் மதிக்கக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 204ஆம் ஆகும். அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கிறது ஷாபானுடைய மாதம். அது ஒரு முக்கியமான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ரமதானுடைய நோன்பை கடமையாக்கப்பட்டதும் அதை இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகளை திருமணம் செய்து கொண்டதும் அது அந்த ஷாபானுடைய மாதத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்தூம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்கையாவுக்கு பிறகு திருமணம் செய்த அந்த மகளும் வஃபாத் ஆகிறார்கள். அது இந்த மாசத்தில் தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஃபாத்திமாவுடைய திருமணம் நடைபெற்று அல்லாஹு தஆலா இந்த ரஜபுடைய மாசத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிறக்க வைக்கிறார். அதைத் தொடர்ந்து ரமதானுடைய மாதத்தை அடைகிறோம். பத்ருடைய நிகழ்வை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்குறான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். லைலத்துல் கத்ரை பாக்கியமாக தருகிறான். அல்லாஹ் உம்மத்துக்கு பல கைர்களை இந்த ரமதானுடைய மாதத்தில் தந்ததை நாங்கள் தெரிந்து வச்சிருக்கிறோம். அதில் தான் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 8ஆம் ஆண்டு ரமதானில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபத் மக்கா, மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் தருகிறான். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவில் முதல் தடவையாக அதான் கூறியது அது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, அதுவும் ரமதானில் அடைந்திருக்கிறது. கண்ணியமான்களே, அதை தொடர்ந்து வருகிறது ஷவ்வாலுடைய மாதம். நான் சென்ற மாதங்களில் நடந்த இந்த நிகழ்வின் பொழுது நான் இதை குறிப்பிட்டேன். ஷவ்வாலுடைய மாதம் எவ்வளவு முக்கியமான ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய மைதானத்தில் முழு ஷவ்வாலும் அந்த பஜாரில் உக்காஸ் என்ற பஜாரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் நோவினை செய்தார்கள், நிந்தித்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். நபி அவர்களுக்கு விதவிதமான நோவினைகள் செய்தார்கள். ஆனால் 10 வருடங்களாக ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா இந்த 3 மாதங்களும் நபி அவர்கள் உகாஸ், மிஜன்னா, ஜுல்மஜாஸ் என்று சொல்லக்கூடிய மினால் உள்ள பஜார்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீன மக்களுக்கு முன்வைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிறப்பு அது இந்த முதலாவது ஹிஜ்ரி, அதுவும் ஷவ்வாலுடைய மாதத்தில் இடம்பெறுகிறது. மக்கா மக்கள் சொன்னாங்க, நாங்கள் சூனியம் செஞ்சிட்டோம்,
இது பிறகு யாருக்கும் குழந்தை கிடைக்க மாட்டாது, அதில் குறிப்பாக சஹாபாக்களுக்கு ஆண் குழந்தைகள் கிடைக்க மாட்டாது என்று அவர்கள் நாம் இப்படி செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த மகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த சகோதரி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குபாவுடைய அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை அல்லாஹு தஆலா முதல் குழந்தையாக நசீபாக்கினார். இவர்கள் பல மொழி பேசுவார்கள், பஜாரில் நல்ல வியாபாரம் செய்வார்கள். அவருடைய கண்டெக்ட்ஸ் அது வெறும் உலகத்தில் பல வியாபாரிகளோடு இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபிதான் அப்துல்லா இப்னு ஜுபைர். சிலர் அவருடைய மொழிகளை பற்றி சொல்லும் பொழுது பல 100 மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். காபத்துல்லால தவாஃப் செய்ய இயலாத ஒரு நிலைமை, தண்ணீர் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் நீச்சல் அடித்து தவாஃப் செய்த ஒரு முதல் சஹாபியாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கருதப்படுகிறார்கள். சில அட்டூழியம் செய்யக்கூடியவர்களால் அவர்களை தாக்குறதுக்காக இரவு நேரத்தில் வந்து அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய 99 தாண்டிய தாயை போயிட்டு சந்தித்தார்கள். மகனே, நீ கோழையாக வர்ணிக்கக்கூடாது, நீ ஒரு வீரனாக வர்ணிக்க வேண்டும். உனக்கு நான் பாலூட்டி வளர்த்தது, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஆளாக்கினது, நீ வந்து ஒரு கோழையனாக பிறமுதுகு காட்டி ஓடுவதற்கல்ல என்று சொல்லப்பட்ட நிலையில மக்கால அவர்கள் ஹரம்ல ஹத்தீம்ல பக்கத்தில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை ஆடு தொங்க வைக்கிற மாதிரி தொங்க வச்சு அவருடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு அந்த காட்சி காட்டினார்கள். அந்த தாய் அந்த தைரியமாக தன்னுடைய 90 வயதை அடைந்த தாய் அவர்கள் அந்த மகனை பார்த்து சொன்னார்கள், உனக்கு யார் இந்த அநியாயம் செய்தார்களோ அவர்கள் அதற்கு பதில அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். நீ இதை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஒரு நெருக்கமான அடியானாக ஆகிவிட்டாய் என்று அவர்கள் மிக சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்தை தன்னுடைய மகனுடைய மையத்தை பார்த்து தைரியமாக பேசின தாய் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மகள். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு கண் பார்வை இல்லாத அபூ குஹாஃபா தந்தை வந்த நேரம் சில கற்களை வச்சு, வாப்பா என்ன மகள் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லக்குள்ள அந்த கற்களை வச்சு தடவி சத்தமாக்கி இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா வீடு காலியாக இருந்துச்சு. அந்த அளவு துணிச்சலான ஒரு மகனாக தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த மகள், மூத்த மகள் தன்னுடைய குழந்தைகளை, சகோதரர்களை, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹதரத் ஆயிஷா போன்றவர்களை அரவணைத்துக் கொண்டு மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்தினார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஷவ்வாலுக்கு பிறகு தந்த மாதம் தான் சென்ற மாதம், அது துல்காதா மாதம். அதிலேயும் நான் உங்களுக்கு பல விஷயங்களை குறிப்பிட்டேன். மேலான சகோதரர்களே, இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் ஹதரத் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் எப்படி அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அது இந்த 6ஆம் ஹிஜ்ரில இந்த மாசம் சென்ற துல்காதாவுடைய மாசத்தில் இடம்பெற்றது. பையத்துர் ரித்வான், சஹாபாக்கள் பாயானால் அல் மவுத், மௌத்தின் மீது பையத் செய்கிறோம் என்று சஹாபாக்கள் மௌத்தின் மீது பையத்து செய்தார்கள். அல்லாஹ் நபி அவர்களுக்கு 4க்கும் மேற்பட்ட உம்ராக்களை நசீபாக்கினான். நபியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்களை இந்த மாதத்தில் தான் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் உம்முல் மோமினின் மைமூனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அது மக்கால அவர்கள் அந்த மஸ்ஜித் ஆயிஷா பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இந்த துல்காதா உடைய அந்த நாளில் தான் நபி அவர்கள் துல்காதால தான் பிரயாணம் செஞ்சுட்டு இந்த மாசத்துக்கு நபி அவர்கள் வந்தார்கள். துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜை முடிச்சு கொண்டு 14ஆம் முறையில் திரும்பி நபி அவர்கள் 24க்கு வந்து சேர்கிறார்கள். அது ஒரு 2 மாசம் கழிகிறது. முஹர்ரம், சஃபர், ரபீனுல் அவ்வல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். கண்ணியமானவர்களே, மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய வருடத்தில் இந்த 12 மாதங்களும் எப்படி உள்ளடங்கிறது என்பதை நான் ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்டா, அடுத்த முஹர்ரம்ல இருந்து, சஃபர்ல இருந்து, ரபீயுல் அவ்வல்ல இருந்து, ரஜப்ல இருந்து, ஷபான்ல இருந்து, அந்த ரமதான்ல இருந்து, துல்காதால இருந்து, துல்ஹிஜ்ஜா, ஷவ்வால்ல இந்த மாதங்கள் ஓடும் பொழுதே எங்களோட மனசுல அதில் உள்ள சிறப்புகளும் அதில் உள்ள நன்மைகளும் அதனுடைய அந்த மகத்துவமும் எங்களோட உள்ளத்துல வரணும். 2 விஷயம் வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதை தொடர்ந்து 2 விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 1வது, மேலான சகோதரர்களே,
மிக முக்கியமானதுதான் ஈமானும் இல்மும். மனித வாழ்க்கையில மனிதன் என்ன நிலைமை அடைந்தாலும் ஈமானுடனும் இல்முடனும் வாழ்ந்து மரணிக்கும். நன்றை பகிர்ந்து கொண்டதெல்லாம் ஈமானுடைய இல்முடைய விஷயங்கள். இஸ்லாமிய பார்வையில ஹிஜ்ரி 1445 அடைகிறோம். இந்த 12 மாசங்களும் மீட்டரை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அடுத்து 1446 முஹர்ரம் அடைய போகிறோம். அது 9வது நாளாக அது பிறை 7 தென்படும் பொழுது அது தீர்மானிக்கப்படும், இல்லைன்னா அடுத்த நாளாக தீர்மானிக்கப்படும். அப்ப இந்த முஹர்ரம் வரக்குள்ள அதனுடைய நோன்பு, அதனுடைய ஆஷூரா நோன்பு, அதுல ஃபிரௌனுடைய அழிவு, உலகத்தில் எங்களுக்கு நடக்கூடிய அட்டகாசங்களுக்கு அல்லா இடத்துல மன்றாட்டம். இதை எதை கொண்டு சாதிக்கலாம்? ஈமானை கொண்டுதான் சாதிக்கலாம். ஈமான் உறுதியாக இருக்கும் பொழுது பத்ருக்கு கொடுத்த வெற்றியை அல்லாஹ் வக்கதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படிதான் மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்போம்னு சொல்றான். அல்லாஹ் நபிமார்களுக்கு, சஹாபாக்களுக்கு, இறுதி தூதருக்கு, சஹாபாக்களுக்கு எதை கொடுத்தானோ அதை எங்களுக்கும் தர காத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் குர்ஆன் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபு இஹ்சான் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. யார் அவர்களுடைய அடிசுவற்றை பின்பற்றுவார்களோ அவர்கள் இதை அடைவார்கள். அதனால 2 விஷயம் வாழ்க்கையில் என்ன வச்சுக்கோங்க. ஒன்று ஈமான், 2வது இல்ம். நான் சொன்ன இந்த 2 விஷயங்களும் இதோட இது நான் பேசினது ஈமானை சம்மந்தப்படுத்தி இல்ம சம்மந்தப்படுத்தி. என்ன இதுல ஈமான் சம்மந்தப்படுத்துண்டா குர்ஆன் இறங்கியது, லைலத்துல் கத்ருடைய இரவு, சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்து, நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டது, அல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் நபி அவர்களை பாதுகாத்தான், இதெல்லாம் விரிவாக பேசுறதுன்னா பல மணி நேரங்கள் தேவைப்படும். சாரம்சமாக சொல்லும் பொழுது அதில் உள்ள ஈமானுடைய பகுதி எங்களோட உள்ளத்துல நிரம்ப வேண்டும். 100 வாள்கள் நடமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கு அந்த குகைக்குள்ள இரால் இருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீ கவலை வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்ற இந்த ஆயத்து இன்றைக்கு ஒரு மிக மன ஆறுதலுக்குள்ள ஆயத்தாக மாறி அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கை வைத்து அந்த வாள்கள்ல இருந்து நபி அவர்களை பாதுகாத்து அல்லாஹ் மதீனாக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். மதீனால போய் நபி அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஒரு சிறந்த சூழலை உருவாக்குகிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் நான் குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய 2 திருவசனங்களை நான் இங்க ஓதினேன். அதில் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்று அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு, ஆகிரத்தின் மீது ஈமான் கொண்டு, தொழுகை நின்னாட்டி, ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வை பயப்படணும், வேற யாரையும் பயப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அங்கு தூய்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இதை செய்வார்கள். ஆக இதை எதற்காக இந்த 2 ஆயத்துகளையும் தெரிவு செய்தனென்றால், மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சில தன்மைகள், அதே நேரம் அல்லாஹு தஆலா மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது நபவிக்கு கொடுத்த சிஃபத்துகள்ல ஒன்றுதான். அதுல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மக்கள் அல்லாஹ்வோட தொடர்புடையவர்கள், தூய்மை உள்ளத்தை நாடக்கூடியவர்கள், தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அதனால நான் நீங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3000 மஸ்ஜிதுகளில் நாங்கள் எல்லாரும் தொடர்புள்ளவர்களாக இருந்து அந்த மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்குதாரிகளாக மாறி ஈமான வளர்த்து உலமாக்கள், இந்த நாட்டில் 10,000 உலமாக்கள் இருக்கிறார்கள் என்றால் உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து, அந்தந்த மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இமாம்கள் நேரம் கொடுத்து, பஜார்ல, தெருவில், வீட்டில், தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது தன்னுடைய ஈமான வளர்க்கக்கூடிய அதே நேரத்தில் இல்மையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என சொல்றாங்களே. அதை கொண்டுதான் ஒரு சிறந்த சமூகமாக நாங்கள் மாற முடியும் என்பதை இந்த வரக்கூடிய வருடம் 1446 ஹிஜ்ரி அல்லாஹ் இடத்துல 2 விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம். ஒன்று இஸ்திக்ஃபார், 2வது தௌபா. இஸ்திக்ஃபார், தௌபா. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வருடத்துல இஸ்லாமிய வரலாறு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை தெரிஞ்சு கொண்டோம். 1வது. 2வது, இதை எங்களுக்கு வர வைக்கிறதுக்கு மஸ்ஜிது நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சுன்னத்தை கடைபிடித்தார்களோ அந்த சுன்னத்தை நாங்கள் கடைபிடித்து மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாறி ஈமானையும் இல்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவரும் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாறி ஈமானையும் இல்மையும் வளர்த்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடியார்களாக அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதோட இந்த வருஷம் முடியுது என்ற காரணத்தினால 2 விஷயத்துல நாங்க ஈடுபடணும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்யணும். யா அல்லாஹ், இந்த 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 காலங்கள்ல எனக்கு 20 வயசு தந்து, 30 தந்து, 40 தந்து, 50 தந்து, 60 தந்து, 70 தந்து, யா அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை நீ தந்திருக்கிறியே, நான் உனக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறேன். ஷுக்ர் அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். நான் நன்றி செலுத்துகிறேன் உள்ளத்தால, நாவால, செயலால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நன்றி என்பது நாவாலையும் இருக்கணும், உள்ளத்தாலையும் இருக்கணும், செயலாலையும் இருக்கணும். பணிவென்பது நாவாலையும் இருக்கணும், செயலாலும் இருக்கணும், உள்ளத்தாலையும் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நன்றியும் பணிவும், அது சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் பணிவின் மகுடமாக இருந்தார்கள். அவரிடத்தில் காணப்பட்ட ஆக முக்கியமான ஒரு சிஃபத்தாக பார்க்கலாம். மக்காவை கைப்பற்ற நுழையக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாடி அப்படியே தலையை கீழே ஆக்கி அந்த ஒட்டகத்தில் அந்த அவர்கள் பிரயாணித்து தலையை கீழே வச்சார்கள். பணிவு மன் தவாதா லில்லாஹி ரஃபஅல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிகிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவார். சஹாபாக்கள் இந்த இந்த சுன்னத்தை நபியிடத்தில் படித்தார்கள். ஆக நாங்கள் நன்றி உள்ளத்தால செய்கிறோம். அல்லாஹ் உள்ளத்தால, யா அல்லாஹ் என்னை எப்படி வச்சிருக்கிறா, என்னை எப்படி வச்சிருக்கிறா. ஒருவர் சொல்றார், நான் நன்றி இல்லாதவனாக இருந்தேன், என்றைக்கு நான் கால் இல்லாத ஒருவனை கண்டனோ அன்றைக்கு எனக்கு உண்மையான நன்றி வந்தது. யாரெல்லாம் எனக்கு இந்த காலை தந்திருக்கிறீங்க. எவ்வளவு மக்கள் அங்க குறைவாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில், உலகத்தில். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவை எங்களால அது முடிக்க முடியாது, கவுண்ட் பண்ண எண்ணி முடிக்க முடியாது. 2வது வேளாண் சகோதரர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நடக்கும், குற்றம் நடக்கும், பாவம் நடக்கும். ஹைர் பனி ஆதம், அல்லாஹ் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் குல்லு பனி ஆதம் ஹத்தாகும் ஹைருல் ஹத்தாஹின தௌபாகும், எல்லா ஆதமுடைய குழந்தைகள் தவறு செய்யக்கூடியவர்கள். சிறந்தவர்கள் யார்? தௌபா செஞ்சதுக்கு பிறகு, தவறு செஞ்சதுக்கு பிறகு தௌபா செய்யக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுத்தந்த பாடம் அதில் என்னன்னா, ஒரு சபையில் உட்கார்ந்திருந்தா நபி அவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்ற ஒரு வார்த்தை ஒன்று 70 முறை 80 முறை 100 முறை சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இது ஆக குறைஞ்சது. தொழுகையில சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதே நேரம் நானும் நீங்களும் எப்பொழுதுமே ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற நபி அவர்கள் 70 80 100 முறை செய்த இந்த இஸ்திக்ஃபாரை பாடமாக்கி. ஆக இன்றைய ஜும்மாவுடைய சாரம்சமாக எனக்கும் உங்களுக்கும் நான் செய்யக்கூடிய மிக முக்கியமான நசீகத்தும் வசியத்தும், மேலான சகோதரர்களே, கடந்த காலங்களில் மேலான நடந்த ஒவ்வொன்றையும் நினைச்சு வருந்தி, ஒரு துப்பாக்கி எடுத்து வேட்டையாட போனவன் பக்கத்தில் போயிட்டு பார்க்கும் பொழுது மானெல்லாம் விட்டிருக்கிறான், சுட்டிருக்கிறான் மகனை, அவன் உள்ளம் எப்படி குமருமோ அது போலதான் பாவத்தை நினைச்சு வருந்தணும். குற்றம், தவறு, பாவம் மனிதனால் நடக்கும். வருந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான் என்று சொன்னா, அந்த விபச்சாரம் செய்த பெண்ணுடைய ஹத்து அடிக்கும் பொழுது ரத்தம் பட்ட நேரம் ஒரு சஹாபி சீ என்று சொன்னார் அல்லவா, நபி அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் செய்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அவருடைய தௌபாவை மதீனவாசிகளுக்கு பங்கிட்டுப்பட்டா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். நான் நீங்களும் அப்படிதான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்யக்குள்ள யாருக்கும் போயிட்டு நண்பர்கிட்ட, குடும்பத்தில், உறவினர்கள்ட்ட, மஸ்ஜிதில் இமாம் கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. பாவம் நடந்தது தெரியுமெண்டா சர்ரத்துக்கு ஹசனத்துக்கு ஃபஸாத்துக்கு செய்யறதுக்கு ஃபஅன்த முஃமினுன், உண்ட நலவு, உண்ட சந்தோஷத்தையும் உண்ட பாவம் உனை கவலையும் ஆக்கினா நீ உண்மையான முஃமின். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்டவர்களாக ஆக்கி இந்த வரக்கூடிய இந்த 1446 முஹர்ரம்ல இருந்து ஆரம்பித்து ஜுல் ஹிஜ்ஜா வரைக்கும் இந்த நாட்டுடைய ஹாஜிகள் போறத்துக்குள்ள வருடமாக அந்த வருடத்தை ஆக்கி இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஹைர முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக மாற்றி அல்லாஹ் தர வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் உள்ள சிறப்புகளை தெரிஞ்சு கொண்டு ஈமான பலப்படுத்துறதுக்கு மஸ்ஜிதையும் இல்ம் அதிகரித்துக் கொள்றதுக்கு மதரசாக்களும் உலமாக்களையும்
நாட வேண்டும், நல்ல கிரந்தங்களை வாசிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னால நடந்த தவறுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், அல்லாஹ் தந்த நியாமத்துக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் அம்மா பி நியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் பார்த்து சொல்லணும், நண்பர்களை பார்த்து சொல்லணும். சில நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள் இலங்கையில் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, தந்த மௌத்தாகிட்டாங்க சிலர், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு பஜாரில், ஒரு கடையில், நான் ஒரு பேமெண்ட்டில், நான் ஒரு இப்படியான தொழிலில் தான் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இப்படி வச்சிருக்கிறான். ஏராளமான தனவந்தர்கள் இந்த பஜாரில் உள்ளவர்களையும் பார்த்துருக்கிறோம், நாட்டில், நகரத்தில், உலகத்தில் உள்ளவர்களையும் பார்த்துருக்கிறோம். ஒரு சகோதரிக்கிறார் சொல்லுவார், என்ற தாய் அவருக்கு இடியாப்பம் அமைக்கிறதுக்கும் கஷ்டம், என்னை வளர்த்தெடுத்து அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு கோடீஸ்வரராக வச்சிருக்கிறார். அது நான் ஹோட்டலில் பிளேட் கழுவி கொண்டிருந்தேன், அல்லாஹ் எனக்கு இப்படி கோடீஸ்வரராக வச்சிருக்கிறான். எப்பொழுதுமே நான் இருந்த நிலைமையை மறந்துடக்கூடாது, அது மிக பயங்கரமானது. அல்லாஹ் 3 பேருக்கு பாடம் கொடுத்தான். கல்லில் போய் சிக்கினவர்கள் 3 துவா செஞ்சார்கள். அதில் ஒருவர் செய்த துவா, எனக்கு நீ தந்த ஞாபகத்தை நான் மறக்கல, கண்ணை எடுத்தா, முடிய ரோமத்தை கொடுத்தா, அதே நேரத்தில் எனக்கு வெங்குஷ்டத்தை நீக்கினா. ஆனால் நன்றி இல்லாத நடந்த 2 பேருக்கும் அதை சோதனையில் ஆக்கினா. நன்றியோடு நடந்தவருக்கு அந்த பாக்கியத்தை நீடிக்க வச்சா. அதனால எனக்கு மட்டுமல்ல இந்த பாக்கியம் நீடிக்கப்படும். நான் நன்றி உள்ளவனாக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றி உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு எத்தனை ஆயிரம் வருஷங்கள் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறான். வைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, நான் சோதித்தேன் இவரை, ஆனால் அவர் அதில் பூர்த்தியாக நிறைவேற்றி காட்டினார். அதுக்கு நான் கொடுத்த வெகுமதி என்னது? ஃபத்தஹிது மகாமி இப்ராஹிம் முஸல்லா, நீ இந்த முஸல்லாவாக தவாஃப் செஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்துல 2 ரக்காத் தொழக்கூடியதாக ஒவ்வொரு தொழுகையிலையும் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வுடைய சிஃபத்தான் நன்றி என்பது. அல்லாஹ்வுக்கு பணிவில்லை, மனிதர்களுக்கு தான் பணிவோம். அல்லாஹ் உயர்த்துபவன், அல்லாஹ் தாழ்த்தப்படுபவன் அல்ல. அல்லாஹ் பணிவானவன் அல்ல, நாங்க தான் பணிவானவர்கள். அல்லாஹ் உயர்த்துபவன், தாழ்த்துபவன், ஆட்சியை கொடுப்பான், ஆட்சியை பறிப்பான் அல்லாஹ். ஆனால் நாங்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் ஒன்றுதான் ஷுக்ர், சுப்ஹானல்லாஹ், நன்றி. அந்த நன்றி உள்ளவர்களாக மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயா, குற்றக்குறைகளை மன்னிப்பாயா, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயா, புரோஷனமான இல்மை எமக்கு தருவாயா. அல்லாஹ் நன்றி உள்ள நாவாக, உள்ளமாக, அல்லாஹ் செயல்களாக எங்களை ஆக்கி தருவாயா. எங்களால் நடந்த எல்லா குற்றங்கள் தவறுகளையும் இந்த சிறப்பான ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இறுதி நாட்களில் உன்னிடத்தில் முன்வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த இறுதி அந்த ஜும்மாவில் உன்னிடத்தில் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரத்தில் உன்னிடத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களை கைவிட்டு விடாதே, எங்களை மன்னித்திரு. யா அல்லாஹ், வரக்கூடிய முஹர்ரமை மதித்து, முஹர்ரம் ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று வந்து இந்த மாதத்தை மதித்து நடக்கூடிய முஸ்லிம்களாக எங்கள் ஆக்கி, அந்த 10வது ஆஷூராவுடைய நோன்பில் உலகத்தில் நீதத்தை நீ நிலைநாட்டி அந்த பைத்துல் மக்தஸுடைய மக்களுக்கும் உலகத்தில் அநியாயம் நடக்கூடிய எல்லோருக்கும் விமோசனத்தை வெற்றியும் தருவாயாக. இந்த நாட்டுக்கும் ஹைரையும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியையும் நீ தந்தருவாயாக. வாஹிர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.